சப்போஸ் சீமான் சாரும் விஜய் சாரும் வின் பண்ணிட்டாங்கன்னா, விஜய் சாரும் சீமான் சாரும் கூட்டணி வந்தாங்கன்னா 2.5 வருஷம் இவரு 2.5 வருஷம் இவரு, நாடே மாறிடும். இந்த அவதூறெல்லாம் நம்பாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சீமான் சாரும் விஜய் சாரும் கூட்டணி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும், டிவிகேவும் என்டிகேவும் தனித்தனியா இருக்குன்னு நீங்க நினைச்சாலுமே அது ரெண்டுமே நல்ல கட்சி. ஏன் சொல்றேன்னா, காசு கொடுக்காம மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்த களத்துல நிக்கிறாங்க. அப்போ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எத்தனை காலத்துக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேன்றதை விட இப்படி வர்றது வந்து தப்பே கிடையாது. ரொம்ப கஷ்டமா அதனால அவங்க 2 பேருக்குள்ள கூட்டணி அமையறதா இருந்தது, அமையல. பட் இருந்தாலுமே தொடர்பு, விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்பு அப்படின்னு என்னதான் பல ஆயிரம் அவதூறுகளை பரப்பினாலும் மக்களுக்கு தெரியும் இன்னும் எது நல்லது எது. இன்னைக்கு பர்சனல் லைஃப்லாம் வந்து அவ்வளோ மோசமானதெல்லாம் இல்லை. விஜய் சாருக்கும் சீமான் சாருக்கும் கண்ணியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து காட்டு துறைமுகம் இருக்காரு. இப்போ ஒரு தொடர்ந்து கடுமையாக வந்து விஜய் அவர்களை தான் வராரு. விஜய் சரி, அவரோட தொண்டர்கள் சரி வராரு. இது வந்து ஒரு அரசியல் ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு தனிநபர் தாக்குதலை முன்னெடுத்து 2026 எலெக்ஷன்ல விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்கிறாரு? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. டிஎம்கேக்கு வந்து எல்லாரும் பயப்படுறாங்க, அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த நேரத்தில் வந்து விஜயோட வருகை வந்து 2026 எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஸோ சீமான் சார் தனிச்சு நிற்கிறாரு. அவர் தனிச்சு நிற்காம டிவிக்கேவோட கூட்டணி வந்திருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் அது இல்லாமலே டிவிக்கே தனிச்சு மிகப்பெரிய பெரும்பான்மையோட வின் பண்ணோம். இந்த எல்லாம் பெரிய ஒரு விஷயம். சிட்டிக்குள்ள உங்களுக்கு தேவையானு எனக்கு தெரியாது. ஏன்னா முக்குக்கு போலீஸ் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. வில்லேஜ் சைடு அப்படி கிடையாது. இன்றைக்கும் ஒத்தேடி பாதையில் நடந்து போய் நிறைய பேர் ஸ்கூல் போகிறவங்களும் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் காட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்குற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே வேலுநாச்சியார் படை ஒன்று உதவும். உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அந்த படை இருக்கும்போது அவங்க 24 ஹவர்ஸ் அந்த கேமராலேருந்து எல்லாத்தையுமே அவங்க சிசிடிவி கேமரா இது பண்ணும்போது எவ்வளோ இதாக இருக்கும். 2வது பஸ் இலவசம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ட்ரெயினில் ஒரு பொண்ணுக்கு அஃபீஸ் நடக்குது, இல்லை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான்னா அடுத்த நிமிஷம் ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா பஸ்லையும் சிசிடிவி கேமரா இதுக்காண்டி தான் சொல்லுவார். இப்போ டிஎம்கேல சொல்லுவாங்க, நாங்கள் தான் சிசிடிவி கேமரா பொறுத்துனோம். எதில் பொறுத்துனீங்க? 25 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிற பஸ்ஸில் பொறுத்துனீங்க. 5 ரூபா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மக்கள் நீ என்னதான் ஆயிரும், சீமானுக்கும் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்றதுதான். அது என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த படத்திலே கிளியரா கொடுத்துருப்பான். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் நீ ஒரு நல்லவன் மேல 1000 அவதூறு போறதுனால மக்கள் முடிவு பண்ணிட்டா அவங்கள யாராலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த படம் சாம்பிள். வந்து பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வரலனாலும் இது வந்து தளபதி விஜய்க்கு ஒரு நல்ல, இந்த படம் ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனாக வரும். தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்குது, டிவிக்கோட ரெஃபரன்ஸு. படம் வந்து செம்மையாக இருந்தது. இப்போ இன்னொரு படம் ஒன்று எடுத்துருக்குறாங்க, TN2026ன்னு. அந்த படம் என்னன்னு தெரியல. சப்போஸ் அந்த படம் தளபதி விஜய்க்கு அகேன்ஸ்டா இருந்தது அந்த படம்னா, நாம என்ன பண்ணணும்னா, டிவிகே சார்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு இதுவை போட்டு, ஒரு நோட்டீஸை போட்டு, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த படத்தை டெம்பரரியா ரிசல்ட் வர வரைக்கும் அந்த படத்தை டெம்பரரியா நம்ம ஒரு ஷோ கூட கிடையாதா? அதுதான் தளபதி விஜய் வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா வராது. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, தம்பி ராமையா சார் மேலேயும் நட்டி சார் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க நல்ல ஒரு ஆள் தான், நல்லதை தான் பண்ணுவாங்க. அவங்களோட உழைப்பு நல்லா இருக்கும். பட் தளபதி விஜய்க்கு அகேன்ஸ்டா இருந்ததுன்னா அந்த படம் கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லி அந்த படத்தை டெம்பரரியா ஒரு இது பண்ணணும், ஒரு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணக்கூடாதான், இந்த படத்தை TN2026 ரிலீஸ் பண்ணுவாங்களா? அதுவும் அவரையே கலாய்க்கிற மாதிரி. அது வந்து நான் படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பா பேசுறேன். போட்டாங்க. நீங்க என்னன்னா முழு படமே ரிலீஸ் ஆச்சுங்க. என்ன புரியல. எந்த ஆப்ல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க? முதல்ல அதை பேன் பண்ணி, அதை முதல்ல தடை பண்ணி, என்ன ஏதோ திட்டினாமோ நினைச்சா, சும்மா 1.5 நிமிஷம் லீவுக்கு விட்டுக்கிறாங்கன்னு நினைச்சா, ஒரு முழு படத்தைய முழு பூசணியாக சோத்துல மறைச்ச போல இவங்க மறைச்சிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் நீ அவதூறு பரப்பினாலும், படத்தை தடை பண்ணாலும், லீக் பண்ணலாம், ஒன்றும் முடியாது. இந்த படம் பார்த்தீங்களா, எல்லைகளை என்ன சொல்றாங்க? சூரியன் மேல சூரியன், ஹீரோ பேரு வி, வில்லம் பேரு சூரியன்.
நீ என்னதான் வந்து அவதூறு பரப்புனாலும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒருத்தனா அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க. அதுதான் இந்த எல்லைக்கே படம். ஒரு விரல் புரட்சி கண்டிப்பா நடக்கும். விஜய் சார் சிஎம் ஆகுறாரு, சிஎம் ஆக்குறோம். கண்டிப்பா சிஎம் ஆவாரு. அது தவிர்த்து வேற எந்த மாற்றமும் கிடையாது. சீமான் சாரை வந்து பிடிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவரை பிடிக்கும். ஏன்னா நமக்காக நல்லதை பேசுறது ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில். விஜய் சார் மேலேயும் அவதூறு, அவங்க த்ரிஷாம, சீமான் சார் மேலேயும் ஒரு அவதூறு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த அவதூறெல்லாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்கன்றது தான் இந்த படம் எடுத்திருக்குது. அதனால வந்து பாருங்க, ஃபேமிலியோட சரியான ஒரு படம், சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. தலைவர் எஸ்ஜே சூர்யா பின்னி இருக்கிறா போல, நிறைய இடத்துல தளபதி விஜய் ரெஃபரன்ஸு. அதனால வந்து நீங்கள் ஜனநாயகன் வரலான்னு கவலைப்படாதீங்க, இந்த படத்தை வந்து செம்மையாக கொண்டாடலாம். சூப்பராக இருக்குது படம். சீமான் வந்து தொடர் தோல்வி இருந்தாலும் அவர் பெரிய ஃபாலோ யார் ப்ரோ? ஆ, நிறைய இளைஞர்கள் ஃபாலோ ஆமாம் ஆமாம். சமூக சேவை 200 போராட்டம் தமிழ்ல பண்ணிருக்காங்க. கூட கொஞ்சம் பேசுறீங்க ப்ரோ. நான் டிவிக்கில் இருக்கிறேன், அதை பற்றி பேசினேன். கூட்டணி சீமானு ஒரு கூட்டணி மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் இல்லை, சீமான் சாருக்கும் சீமான் சாரு டிவிக்கு இந்த மாதிரி பார்ட்டிலாம் வந்து பண்ண என்டிகே டிவிக்கெல்லாம் வந்து வரணுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்தாங்க. அப்பா சிஎம் கிடையாது, தாத்தா நேரில் போய் டிவிக்காவே என்டிக்காவே ஒரு இதில் இருக்காங்க. அவங்க சேர்ந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை வந்து டிவிக்காவே விஜய் சீமான் நல்லா சொல்கிறாங்க. அதை பற்றி எந்த கூட்டணி இருந்தாங்க, ஏதோ சம்திங் புடிக்கிறீங்க, இதையும் புடிங்க. எதுக்கு தேவையில்லாம எவ்வளோ கோடி எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா தேட்டருக்கே வராம நீங்க எப்படி அதை ரிலீஸ் பண்ணீங்க? யார் இதை பண்ணா? இதை பண்ண தூண்ட வச்சது யாரு? அது வந்து தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு, தமிழ்நாட்டுல எத்தனை ஆறு ஓடுது, தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி இருக்கு, நான் கேள்வி கேட்கறேன். இதுக்கெல்லாம் அந்த தம்பி பதில் சொல்லுவானா? இது வரைக்கும் அவன் பத்திரிகையாளர்